கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக பிஸ்னஸ் உண்டு. பிஸ்னஸில் ஓரளவுக்கு கெயினும் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் கோயிலுக்கு போகலை, தெய்வ தரிசனம் பண்ண நினச்சிட்டு இருந்த அந்த இறை வழிபாடு இறை அனுகூலம் உங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தைகளுக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி விற்கலேன்னு கவலைப்படாதீங்க, வீடு மாறலேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். யாரையும் எப்பயுமே சந்தேக கண்ணோட இந்த வாரம் பார்க்காதீங்க. எல்லோரும் நல்லவங்க தான். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான கிரக நிலைகள் சாதகமாக இல்லாத பிரச்சனைகள் படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அடக்கி வாசிங்க. இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. வேலை வாய்ப்புகளும் இல்லாமல் வேலையில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க.